இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கான். நமக்குன்னு மனைவி இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. குடும்பத்திலேருந்து வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், குடும்பத்தார நான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை அவங்கள்ட்ட சொல்லி உடனே அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி நிர்பந்தப்படுத்தி இப்போவே நீங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் எனக்கு கோவம் வந்துடும். குடும்பத்தில் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொன்னால், அவங்கள எல்லாத்தையும் பொறுத்து செஞ்சு மன்னிக்கிறது தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் குறைகள் இருக்குது, அந்த குறையை குற்றமாக்கிறாமல் எல்லாரையும் மன்னிச்சு நான் சமாளித்து விரும்புகிறேன். என் குடும்பத்தாரையும் என்னையும் நான் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துகிறேன். அவங்களுடைய குறைகளுக்காக நிறைவேற்றுறேன், என்னுடைய குறைகளுக்காக நிறைவேற்றுறேன். அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்க்கை லேசாக இருக்கும். நம்ம எல்லாருமே எது தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நம்ம குடும்பத்தார்ட்ட திணிக்கிறோம். நான் வாழாத நிலையில் இப்போ இறைவன் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் என்ன விளங்கிட்டீங்களோ நீங்கள் வாழுங்க, வாழ விரும்புங்க. அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க ஒரு முன்னுதாரணமாக அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். இந்த பாதையை விரும்ப ஆரம்பிப்பாங்க. காரணம், நம்முடைய குணக்கேடு அவங்களுக்கு தெரியும். இந்த பாதைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய சீர்திருத்தத்தை நான் கவனிக்கிறேன். என்னுடைய கோப குணம், என்னுடைய வேகமான பேச்சு, சத்தமான பேச்சு, அதிகாரமான பேச்சுக்கள், இன்னும் அடிமையிலாக வச்சுக்கூடிய நிலை எல்லாமே மாறும் பொழுது அவங்க நம்ம மேலே கண்டிப்பாக ஒரு உணர்வு வரும். இவங்க போகிற பாதை சரியான பாதை தான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க இல்லை, இப்போ நிறைய மாற்றுக்குது, நானும் உங்களோட வரேன்னு சொல்கிற அளவுக்கு இறைவன் அந்த உணர்வு கொடுத்துருவோம். ஏன் நன்மைக்குள்ள நன்மை வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலைமை, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணத்தெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தை ரெண்டு ஓடுற அளவுக்கு தான் இருக்குது. காரணம், நான் இன்னும் சத்தியத்தை உணர்ந்து வாழ்க்கையாக விரும்பாமல் மற்றவங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா வகையிலையும் எதை கேட்டாலும் சரி ஊருக்கு உபதேசம் பண்ணிடுவோம். ஆனால் வேத வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்யாது ஏன் சொல்கிறீர்கள், நீங்கள் செய்யாது கூறுவது இறைவிடம் வெறுப்புடையதாக இருக்கிறது. அந்த வெறுப்பில் தான் இன்னும் வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு அத்தாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு, வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி வாழணும்னு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதில் நம்ம வாழ்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லாமல் இருக்குது. தெரியாத விஷயங்களுக்காக, நம்ம புரியாத விஷயங்களுக்காக நம்ம செய்கிற குற்றங்களை இவன் குற்றம் முடிச்சவே மாட்டான். தெளிவானதுக்கப்புறம் தெரிஞ்சே செய்யக்கூடிய சில தவறுகள் அல்லது பல தவறுகள், அதை நான் உணர்ந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு மீள விரும்பினா கூட உங்களுக்கு குற்றம் கிடையாது. காரணம், சீர்திருத்தம் இருக்குது. அந்த சீர்திருத்தமே இல்லாத போது நமக்கு சோதனை வருது. காரணம், நம்மளை மற்றவங்க நிர்பந்தப்படுத்துகிறோம், அதில் கஷ்டப்படுத்துகிறோம். உணர்ச்சியின் காரணமாக உணராமல் நான் போயிட்டுருக்கேன்.